வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் விவாதிக்க போகிற தலைப்பு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இந்த தலைப்பிலிருந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்காக சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ முதல்ல நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட கேள்வியை படிச்சிடுறேன். With a solidification factor of 0.97 into 10 power 6 second per meter square, the solidification time in seconds for a spherical casting of 200 mm diameter is. ஸோ இதுதான் கேள்வி. இப்போது கேள்வி அனலைஸ் பண்ணுவோம். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கை உருவாக்குறாங்க. இந்த ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட டயமீட்டர் அளவு வந்து 200 mm. அப்புறமா இந்த ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட சாலிடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து 0.97 இன்ட்டு 10⁻6 செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேள்வியில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கை உருவாக்குறதுக்கான சாலிடிஃபிகேஷன் டைமை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல ஃபார்முலா யூஸ்ட், அதாவது முதல்ல நம்ம சாலிடிஃபிகேஷன் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எழுதிப்போம். அது என்ன ஃபார்முலானா, T இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு V/A ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதில் T வந்து சாலிடிஃபிகேஷன் டைம், K வந்து சாலிடிஃபிகேஷன் ஃபேக்டர், V வந்து வால்யூம், A வந்து ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு K வேல்யூ தெரியும், ஏற்கனவே கேள்வியில் கொடுத்துருக்காங்க. சாலிடிஃபிகேஷன் ஃபேக்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ தெரியாத வேல்யூஸ் வந்து வால்யூம் அப்புறமா ஏரியா. அதாவது ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட வால்யூம் வேல்யூ தெரியாது, ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட ஏரியா வேல்யூ தெரியாது. ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக சாலிடிஃபிகேஷன் டைம் வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம இந்த வால்யூம் அப்புறமா ஏரியா வேல்யூஸை கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ இப்போது சால்விங் டெக்னிக். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட ரேடியஸ் அளவு. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட ரேடியஸ் அளவு 6ன்னு எடுத்துப்போம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரேடியஸோட ஃபார்முலா என்ன, டயமீட்டர் டிவைடட் பை 2. ஸோ அதனால் R ஈக்குவல் டு D/2. நமக்கு ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட டயமீட்டர் அளவு தெரியும். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து R இஸ் ஈக்குவல் டு 200 mm டிவைடட் பை 2. ஸோ இங்கே 200 mm டிவைடட் பை 2 வந்து 100 mm. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து R இஸ் ஈக்குவல் டு 100 mm. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட ரேடியஸ் அளவு வந்து 100 mm. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட சர்ஃபேஸ் ஏரியா. இதை நம்ம ஏன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் கேஸ்டிங், அதாவது ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்னாலே அது ஷேப் வந்து ஸ்பியர் தான். ஓகேங்களா? அப்போது ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? ஃபார்முலா வந்து 4πr². ஓகேங்களா? ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 4πr². அதனால் A இஸ் ஈக்குவல் டு 4πr². நமக்கு ஆர் வேல்யூ தெரியும், அதாவது ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட ரேடியஸ் வேல்யூ தெரியும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து A இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு π இன்ட்டு 100 mm ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே 100 mm ஹோல் ஸ்கொயர் வந்து 10,000 mm ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து A இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு π இன்ட்டு 10,000 mm ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 இன்ட்டு π இன்ட்டு 10,000 mm ஸ்கொயர் வந்து 125.66 இன்ட்டு 10⁻³ mm ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து A இஸ் ஈக்குவல் டு 125.66 இன்ட்டு 10⁻³ mm ஸ்கொயர். ஸோ ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ வந்து 125.66 இன்ட்டு 10⁻³ mm ஸ்கொயர். இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட வால்யூம் வேல்யூ. இதை நம்ம Vன்னு எடுத்துப்போம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட ஷேப் வந்து ஸ்பியர். ஸோ அப்படி பார்த்தா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3πr³. ஓகே. ஸோ இதை நம்ம V இஸ் ஈக்குவல் டு 4/3πr³ எழுதிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலையில் நம்மளுக்கு R வேல்யூ தெரியும், அதாவது ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட ரேடியஸ் வேல்யூ. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு π இன்ட்டு 100 mm ஹோல் கியூப். இங்கே 100 mm ஹோல் கியூப் வந்து 10 lakh mm³. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு π இன்ட்டு 10 lakh mm³. இங்கே 4/3 இன்ட்டு π இன்ட்டு 10 lakh mm³ வந்து 4.188 இன்ட்டு 10⁻6 mm³. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து V இஸ் ஈக்குவல் டு 4.188 இன்ட்டு 10⁻6 mm³. அதாவது ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட வால்யூம் வேல்யூ வந்து 4.188 இன்ட்டு 10⁻6 mm³. ஸோ இப்போ நம்ம ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட ஏரியா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறமா வால்யூம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து
ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட சாலிடிஃபிகேஷன் டைம் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலே வந்து T இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு V/A ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலையில் நம்மளுக்கு K வேல்யூவும் தெரியும், V வேல்யூவும் தெரியும், A வேல்யூவும் தெரியும். ஸோ மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். T is equal to 0.97 into 10 power 6 second per meter square into 4.188 into 10 power 6 mm cube whole divided by 125.66 into 10 power 3 mm square whole square. இங்கே 4.188 into 10 power 6 mm cube whole divided by 125.66 into 10 cube mm square வந்து 33.32 mm. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 33.32 mm. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T இஸ் ஈக்குவல் டு 0.97 இன்ட்டு 10 power 6 செகண்ட் per meter ஸ்கொயர் இன்ட்டு 33.32 mm ஹோல் ஸ்கொயர். இங்கே 33.32 mm ஹோல் ஸ்கொயர் வந்து 1.11 இன்ட்டு 10 power 3 mm ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T இஸ் ஈக்குவல் டு 0.97 இன்ட்டு 10 power 6 செகண்ட் per meter ஸ்கொயர் இன்ட்டு 1.11 இன்ட்டு 10 power 3 mm ஸ்கொயர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் ஸ்கொயரை நான் mm ஸ்கொயரை மாற்ற போகிறேன். அது எப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் வந்து 10 power 6 mm ஸ்கொயர். ஸோ அதனால் இந்த மீட்டர் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் 10 power 6 mm ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து T இஸ் ஈக்குவல் டு 0.97 இன்ட்டு 10 power 6 செகண்ட் டிவைடட் பை 10 power 6 mm ஸ்கொயர் இன்ட்டு 1.11 இன்ட்டு 10 power 3 mm ஸ்கொயர். இப்போது இந்த RHSல இருக்க நியூமெரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறமா SI யூனிட்ஸை நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து T is equal to 0.97 into 10 power 6 into 1.11 into 10 power 3 whole divided by 10 power 6 into second per mm square into mm square. இங்கே 0.97 into 10 power 6 into 1.11 into 10 power 3 whole divided by 10 power 6 வந்து 1.0767 into 10 power 3. அப்புறமா இங்கே செகண்ட் பர் mm ஸ்கொயர் இன்ட்டு mm ஸ்கொயர் வந்து செகண்ட், ஏன்னா mm ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து T இஸ் ஈக்குவல் டு 1.0767 இன்ட்டு 10 power 3 செகண்ட். இப்போது இங்கே 1.0767 இன்ட்டு 10 power 3 வந்து 1076.7 செகண்ட். புரிஞ்சிச்சிங்களா? 1076.7 செகண்ட். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T இஸ் ஈக்குவல் டு 1076.7 செகண்ட். அதாவது இந்த ஸ்பெரிக்கல் கேஸ்டிங்கோட சாலிடிஃபிகேஷன் டைம் வந்து 1076.7 செகண்ட். நண்பர்களே, இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நான் சொல்லி கொடுத்த முறையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் சந்தேகத்தை எல்லாம் கருத்து பேட்டியில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்களே.